ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி சிம்பிளான ஃபேஷியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தண்ணி தான். தண்ணி வச்சு தான் இந்த ஃபேஷியலை வந்து நம்ம பண்ண போகிறோம். தண்ணி வந்து நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். நல்ல ஒரு கிளென்சர் கூட தண்ணி. ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப வந்து டேன் ஆகலை, ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் சில சமயம் பார்த்தா நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு க்ளோ இல்லாமல் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ஃபேஷியல் பண்ணால் இன்ஸ்டன்டாக நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுத்து ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட் நான் பண்ண போகிறது வந்து நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ். எப்போதும் நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எனக்கு நான் வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன டவல் வச்சு ஈரத்தை வந்து அப்படியே வந்து ஒத்தி எடுத்துருங்க. அடுத்து நான் பண்ண போகிறது வந்து ஒரு சின்ன டோனர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 25-35 அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வச்சு நம்ம ஃபேஸில் வந்து அழுத்தமாக நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு வாட்டர் கிளென்சர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ தண்ணி வச்சு என்னோடய ஸ்கின்ல வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக போய் அடிக்கும். ஒரு நல்ல ஒரு மசாஜாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி டோனர் பாட்டிலாம் இல்லைன்னா நீங்கள் கையில் வச்சு தண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக அடிப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் கையில் தண்ணியை வந்து அடிச்சுக்கோங்க. அதுவுமே இன்னமுமே பெஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போதுமே பாத்ரூமில் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணியை வந்து ஃபேஸில் அடித்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கிளென்சர் இது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கோ. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியை இந்த மாதிரி விடுறதுனால நல்லா நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாக சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒரு சில் தண்ணியில் வந்து நம்ம ஃபேஸை முக்கின மாதிரி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் பண்ண போகிறது வந்து ஸ்க்ரப்பிங். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து போஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து ஸ்க்ரப் பண்ணால் நல்லாவே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். ஸ்க்ரப்பிங்க்கு எப்போதுமே தண்ணி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது க்ளீனிங் வேலையும் நல்லாவே பார்க்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப்பிங் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம நார்மலாக அந்த கொழுக்கட்டைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பச்சரிசி மாவு அதுதான் பெஸ்ட்டு. எப்போவுமே ஸ்கின்னுக்கு பச்சரிசி மாவு வந்து நல்லாயிருக்கும். தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பிங் லெவலும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருக்கனால ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்கும் ஸ்கின் டோன் டேன் வந்து ரிமூவ் ஆன மாதிரி, டல்னஸ் வந்து ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா ஸ்கின்னில் சேஞ்சஸ் இருக்கா? சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ரொம்ப பெரிய பெரிய இன்க்ரீடியண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண நம்மளுக்கு தேவையே இல்லை. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு மசாஜ் வந்து எப்போவுமே ஸ்கின்னுக்கு ஒரு மசாஜ் அப்படிங்கிறது அவ்வளோ நீடு. ஸோ அதுக்கு நான் எடுக்கிறது வந்து கெட்டியான தயிர் இருந்தால் போதும். தயிர், ஹனி இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணான்னா ஹனி வச்சுக்கலாம். இல்லை ஹனி இந்த மாதிரி வேணும்னா அலிவேரா ஜெல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் அலிவேரா ஜெல் வச்சு மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அது மாதிரி தயிர் எனக்கு செட் ஆகாதுன்னா அலிவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஸ்கின் நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னில் உள்ள டேனை வந்து தயிர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து ஒரு க்ளோவிங் வந்து தயிர் வந்து கொடுக்கும். நல்லா வந்து என் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழகாக ஒரு மசாஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன்.
எங்கே வச்சுக்கிறதுக்கு இந்த மசாஜ் ஸ்டெப் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா பிரைட்டாக இருந்தது. இப்போ தயிர் யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோ வந்து தெரியும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். தயிர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். ஒரு க்ளோவிங் வந்து இருக்கும். ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஒரு பேக் தான். ஃபைனலாக பேக் இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோங்க ஆகும்? ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆகாது இந்த ஸ்டெப்லாம். அப்பப்போ இடையில ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கடைசியாக நான் பேக்குக்காக எடுக்கிறது கடலை மாவு தான். கடலை மாவு கூட ஆட் பண்ணுறது வந்து தண்ணி தான். கடலை மாவு ஒரு பிரைட்டனிங்கும் கொடுக்கும், நல்லா வந்து கிளென்ஸும் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணும்போது கடைசி ஒரு பேக், ஒரு டைட்டனிங் மாதிரி ஒரு பேக் மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு டைட்டனிங் இருக்கும். ஸோ அதனால் இந்த பேக் வந்து நான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னும் உங்களுக்கு ட்ரை ஆகும்னா நீங்கள் பாசிப்பயிறு மாவு போட்டுக்கலாம். இல்லைன்னா முல்தானி மெட்டி போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்ன ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கா? ஓகே, ஆரஞ்சு பீல் பவுடர் போட்டுக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் கடலை மாவு என்னென்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் கடலை மாவு. தண்ணி கலக்கும்போது கடலை மாவு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேக் மாதிரி நான் வந்து போட்டு இதை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ வந்து இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் 5 மினிட்ஸ் கழிச்சு, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேஷியல் வந்து நான் முடிச்சிட்டேன். இவ்வளோ சிம்பிளான ஃபேஷியல் தான், பட் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த ஃபேஷியலை எல்லா ஸ்கின் டைப்புமே செஞ்சுக்கலாம். நான் வந்து அதுக்கு என்ன ஸ்கின் டைப் என்ன யூஸ் பண்ணணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தயிருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு கடலை மாவு வேணான்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நார்மல் தான், எல்லாருமே செஞ்சுக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புமே செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சில பேருக்கு சில இன்க்ரீடியன்ட் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த சிம்பிளான ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படியுமே நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ், நல்ல ஒரு கிளென்சிங் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவை. அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே டைட்டனிங்காக நல்லாவே பார்த்துக்கலாம் நம்மளோட ஸ்கின்னை. என்னோடய ஸ்கின்னில் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கும் ஒரு பிரைட்டனிங்கும் இருக்குது, நல்ல ஒரு க்ளோவிங்கும் இருக்குது. பெருசாக எதுவுமே பண்ணலை. பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னோட டெய்லி ஹேபிட்ஸ் கூட நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.